வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வனவிலங்கு குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு தொடக்கம். புலிகளை காப்பதன் வழியே வனங்களின் உயிரை பாதுகாக்கிறோம். அனைத்துலக புலி நாளில் தமிழ்நாடு பெருமையுடன் உருமுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 16 ஆண்டுகளாக நடுவண் அரசில் பதவி வகித்த திமுக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உழவர்களுக்காக வைத்த கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி தந்திருப்பதாக பாராட்டு. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சராகும் தகுதி இருப்பதாக கூறியுள்ள நயினார் நாகேந்திரன் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறாது என கருத்து கணிப்பு முடிவுகள். விரக்தியின் விளிம்பில் திமுக எம்எல்ஏக்கள். நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டியல் பிரிவு இளைஞர் சாதி ஆணவ படுகொலை. ஆணவ கொலைக்கு உடந்தையாக இருந்த சுபாஷினியின் பெற்றோரை காவல்துறை பணியிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும். தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். அமெரிக்காவை விட தமிழ்நாட்டில்தான் மிகுதியான போதைப் பொருள் கிடைக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தான் ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழித்து விடுவதாகவும் அறைகூவல். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்படாமல் இருக்கும் 2151 கோடி ரூபாய் நடுவண் அரசு நிறுத்தி வைத்திருப்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு. கல்வி உரிமை சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது என கடிந்துரை. அனைத்துலக புலிநாளில் தமிழ்நாடு பெருமையுடன் உருமுவதாக முதலமைச்சர் வாழ்த்து செய்தியில் பகிர்ந்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 306 புலிகள் இருப்பதாகவும் இந்த வெற்றி கடினமான நிலப்பரப்புகளில் முக்கியமான வாழிடங்களை பாதுகாக்கும் எங்கள் வன பணியாளர்கள் மற்றும் வேட்டையாடல் தடுப்புக் குழுக்களின் தோள்களில் உள்ளது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்த 1947 களப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதோடு வனத்துறையினருக்கு நவீன உபகரணங்களும் தொழில்நுட்பமும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அர்ப்பணிப்பு மிக்க கால்நடை மருத்துவர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். ஆக்கிரமிப்புகளை அகற்றி வன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் வழியாக விலங்குகளின் வாழிடங்கள் புதுப்பிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஒழுங்கமைக்கப்பட்ட வனவிலங்கு குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு வன மற்றும் வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு என்னும் சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். எங்கள் புலிகளை காப்பாற்றுவதன் வழியே எங்கள் வனங்களின் ஆன்மாவை பாதுகாக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். தான் வைத்த கோரிக்கையை ஏற்றி உழவர்களுக்கு பழைய முறையிலேயே கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 16 ஆண்டுகளாக நடுவண் அரசில் இருந்த திமுக கல்வியை ஏன் மாநில பட்டியலுக்கு அப்போது மாற்றவில்லை என வினா எழுப்பியுள்ளார். என்னுடைய எழுச்சி பயணத்தை துவங்க இருக்கின்றேன். தொடர்ந்து இதுவரை 49 சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு சென்ற இடங்களெல்லாம் மக்களுடைய எழுச்சி பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ளடங்கிய சட்டமன்ற தொகுதியிலே இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றது. எங்க கூட்டணியில அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில பல கட்சிகள் இருக்குன்னு இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சராகும் தகுதி இருப்பதாக கூறியுள்ள நயினார் நாகேந்திரன் 2026 தாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்கிற தேர்தல் கருத்து கணிப்பின் விரக்தியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொதுமக்களை விரட்டி அடிக்கும் நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதில் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட விரக்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு கடலூர் கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு எம்எல்ஏ
அவங்கள வந்து பொதுமக்களை திட்டி அடிக்கலாம் போயிருக்கிறாங்க. காரணம் விரக்தி, அவங்க தோற்று போயிடுவாங்க விரக்தியில் இருக்கிறாங்க. இன்னொரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு போகிறாங்க, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அதற்காக அவங்க விரட்டி அடிக்கணும். பொதுமக்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம், நிச்சயமாக இன்னும் 1 வருஷம் இருக்குது, ஆனால் இப்போவே ஆட்சி மாற்றம் வரப்போகுதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறது. அதை பற்றி அந்த மக்கள் ஓட்டு போடணும், இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். தூத்துக்குடி கவின் ஆணவ படுகொலை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கொடூர ஆணவ கொலைக்கு உடந்தையாக இருந்த சுபாஷினியின் பெற்றோரை சிறைப்பிடித்து அவர்களை காவல்துறை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும் எனவும், அவர்கள் காவல்துறையில் பணியாற்றுவதால் இவ்வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் எனவும் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆதிக்க சாதிவெறி கொலைகள், சாதிவெறி தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவது வேதனை அளிப்பதாகவும், ஆதிக்க சாதிவெறியாட்டத்தை தடுப்பதற்கு காவல்துறையில் ஒரு தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் முன்வைப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை உடனடியாக மாநில அரசு உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள திருமாவளவன், கவின் செல்வகணேஷை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையையும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என திமுக அரசை சீமான் வலியுறுத்தியுள்ளார். சீமான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் என்பவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவித்துள்ளார். நவீனமும் அறிவியல் தொழில்நுட்பமும் உச்சபட்ச வளர்ச்சி பெற்றிருக்கும் தற்காலத்தில் இத்தகைய ஆணவ படுகொலைகள் நாகரிக சமூகத்தையே முற்றிலும் வினாவுக்கு உள்ளாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஆணும் பெண்ணும் மனமுத்து விரும்பி வாழ்க்கையை தொடங்குவதற்கு எதிராக சாதியை நிறுத்துவதும், அந்த சாதிக்காக பச்சை படுகொலைகளை செய்வதும் மிருகத்தனத்தின் உச்சம் எனவும், சமத்துவத்துக்கும் சமூக அமைதிக்கும் எதிரான இத்தகைய சாதிய ஆணவ படுகொலைகள் கற்காலத்துக்கு இழுத்து செல்கிறது எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். கவின் படுகொலையில் தொடர்புடைய கொலையாளி சுர்ஜித் அதற்கு துணை போன பெற்றோரையும் சிறைப்படுத்தி அவர்களுக்கு கடும் ஒருத்தல் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் திமுக அரசை சீமான் வலியுறுத்தியுள்ளார். கவின் படுகொலை வழக்கில் குற்றவாளியின் பெற்றோர்களை சிறைப்பிடிக்க வலியுறுத்தி தூத்துக்குடியில் அவரின் உறவினர்கள் இன்று 2வது நாளாக உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கவின் செல்வகணேஷ் என்பவர் சென்னையில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்த நிலையில் நேற்று முதல் நாள் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டார். இதனிடையே கவினை கொலை செய்த சுர்ஜித்தின் பெற்றோர்கள்தான் கொலைக்கான காரணம் என கூறி தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி ரவுண்டானா பகுதியில் கவினின் உறவினர்கள் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று அரசு சார்பில் முதல்கட்டமாக வழங்கப்படும் 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்க பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கவினின் வீட்டுக்கு சென்றனர். அப்போது குற்றவாளியின் பெற்றோர்களை சிறைப்பிடித்தால் மட்டுமே இழப்பீட்டுத் தொகையை ஏற்றுக்கொள்வோம் என கூறி கவினின் உறவினர்கள் இன்று 2வது நாளாக உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவை விட தமிழ்நாட்டில்தான் மிகுதியான போதைப் பொருள் கிடைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் இல்லாமல் செய்து விடுவேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். எங்க பார்த்தாலும் சாராய கடை, டாஸ்மாக் கடை சொன்னாங்க பாரு, அந்த அம்மா சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. 4700 கடையா இருந்தது, இன்னைக்கு 5300 கடையாக உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சாரம் வந்தார், தேர்தல் பிரச்சாரம். என்ன வந்தாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு. கிழிச்ச இருக்கிற ஆட்சியில் மூட வேண்டியதான கடைய. போதைப் பொருட்கள், போதைப் பொருட்கள்லாம் நான் வெறும் கஞ்சா மட்டும் சொல்லல. கஞ்சா சிகரெட் போன்ற இப்ப அங்கங்க அடிச்சுன்னு போயிட்டு இருக்கான். அதை விட மோசமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் எல்லா தெருவிலும் கிடைக்குது.
போதைப் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் அதிகமா கிடைக்கும். அமெரிக்காவை விட அதிக போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். என்னென்னமோ பேர் சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்த முறை தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க மறந்துடுங்க, பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. என்கிட்ட ஆட்சி ஒரு 6 மாதம் கொடுத்து பாருங்க. அந்த 6 மாதத்துல எனக்கு தேவை 6 நாட்கள் தான் தேவை. 6 நாட்களில் ஒரு தெருவில் கூட எந்த போதை பழக்கமோ எதுவும் இல்லாம என்னால பண்ண முடியும். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2151 கோடி ரூபாயை நடுவண் அரசு நிறுத்தி வைத்திருப்பது கல்வி உரிமை சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது என ஓ பன்னீர்செல்வம் கடிந்துரைத்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் தொகையை நம்பி 65 லட்சம் மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிகளில் கல்வி பயின்று வருவதோடு 6 லட்சம் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழான தொகையை நடுவண் அரசு நிறுத்தி வைத்துள்ளதன் காரணமாக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 25 விழுக்காடு மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்க இயலாத துயரநிலை ஏற்பட்டுள்ளதோடு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது தனியார் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவர்களின் கல்வியும் வினாவுக்குள்ளாகியிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். நடுவண் அரசின் நிபந்தனைகளை மாநில அரசு ஏற்காது என்பது நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான சிக்கல் எனவும் இந்த காரணத்தை சுட்டிக்காட்டி தொகையை விடுவிக்காமல் இருப்பது அப்பாவி ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மற்றும் ஆசிரியர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் எனவும் நடுவண் அரசை ஓ பன்னீர்செல்வம் கடிந்துரைத்துள்ளார். நடுவண் அரசின் இந்த நடவடிக்கை கல்வி உரிமை சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது என குறிப்பிட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய 2024-25 ஆண்டுக்கான 2151 கோடி ரூபாய் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என நடுவண் அரசை வலியுறுத்தியுள்ளார். திமுகவுடன் பாஜக மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறது என பலர் கருத்து கூறினாலும் பாஜக அதிமுக பலமான கூட்டணி என கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தங்கள் கூட்டணியை கண்டு திமுக கூட்டணியினர் பதறுவதாகவும் தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். எங்களை பொறுத்த மட்டில் ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணியை சார்ந்தவர்களும் பதற்றத்தோடு இருக்கிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. வேற ஆளுங்களுக்கு வேற கருத்து, தலைவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம். அவரை நான் மதிக்கிறேன்னா, நான் சின்ன வயதுல இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர், அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கண்டவர்கள், பல மாநிலங்களில் வெற்றி ஃபார்முலாக்களை ஏற்படுத்தியவர்கள். அதனால சும்மா அவங்கள ரொம்ப தவறா மதிப்பிட முடியாது நீங்க எல்லாம். அதுவும் அவங்களாம் நேர்மறையான ஒரு அரசியல் செய்பவர்கள், ஊழல் செய்யாதவர்கள், நேர்மறையான அரசியல் செய்பவர்கள். அதனால நீங்க அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் தேர்தலுக்காக தான். நான் ஏற்கனவே 2 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அப்பவே நான் சொன்னேன், 2 வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிக்கிறது, அந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு அப்பட்ட உங்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், மக்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும், அரசாங்கம் வீட்டுக்கு அரசாங்கம் எல்லாமே தேர்தலுக்காக. ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள். சதுரங்க போட்டியில் உலக கோப்பையை வென்றுள்ள திவ்யா தேஷ்முக்கின் சாதனை பலரையும் ஊக்குவிக்கும் என பிரதமர் மோடி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பெண்கள் உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் மராட்டிய மாநிலம் நாக்பூரை சேர்ந்த 19 வயது இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த கம்பியாவை தோற்கடித்து முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளார். வெற்றி வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கு பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்திய செஸ் விளையாட்டுக்கு இது ஒரு அற்புதமான நாள். திவ்யா தேஷ்முக் 2025 பெண்கள் மகளிர் உலக கோப்பையை வென்றது மட்டுமல்லாமல் கிராண்ட் மாஸ்டராகவும் மாறியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும் அவரது சாதனை பலரை ஊக்குவிப்பதோடு இளைஞர்கள் மத்தியில் சதுரங்க விளையாட்டை இன்னும் பிரபலமடைய பங்களிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். விதி வலியது, இதுதான் நம் தலையில் எழுதியது என சுருண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நமக்கான இடங்களை உறுதி செய்யலாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மருத்துவ சேர்க்கையில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 20,088 இடங்கள் பல்வேறு குடும்பங்களின் தலைமுறை கனவு என குறிப்பிட்டுள்ளார். சதிக்கு கால் முளைத்து சாதியாகி உழைக்கும் மக்களை ஒடுக்கினாலும்
விதி வலியுது, இதுதான் நம் தலையில் எழுதியது என சுருண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நமக்கான இடங்களை உறுதி செய்யலாம் என தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான இந்த அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க இந்நாளின் வரலாற்று முதன்மைத்துவத்தை உரக்க சொல்வோம் என தெரிவித்துள்ளார். இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் தங்கள் கருத்து என கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா, அவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இது பற்றி நான் பேசினா அழகாக இருக்காது. அவர் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறோன்னா அவர் எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆளக்கூடாது என்கிறோம், ஆனால் ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தில்லியில் சாப்பிடுவதற்கு மட்டுமே வாய் திறக்கும் ஸ்டாலினின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக வாய் திறந்து வினா எழுப்பினார்களா என திமுக அரசை கடிந்துரைத்துள்ள ஆர்.பி. உதயகுமார், கச்சத்தீவை பறிகொடுத்தவர்களே கச்சத்தீவை மீட்போம் என கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளதாக சாடியுள்ளார். தமிழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை சேர்ந்த ஏறத்தாழ 39 பேர்கள் இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே என்ன சாதித்தார்கள்? இந்த தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமையோ, வளர்ச்சியோ, வளர்ச்சி நிதியோ, வளர்ச்சி திட்டங்களோ இவர்களால் பெற முடிந்ததா? பெற முடிந்த ஏதாவது முயற்சி எடுத்தார்களா? வாய் திறந்து பேசினார்களா? அல்லது டெல்லியை சென்று சாப்பிடுவதற்கு மட்டும் வாய் திறக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி தமிழகத்திலே தமிழக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையான முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவை மீட்போம் என்று யார் பறி கொடுத்தார்களோ உரிமையை அவர்களே எழுதுவதுதான் வேதனையாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது? சாத்தான் வேதம் ஓதுவதை போல இருக்கிறது. திருட்டுகளுக்கும் உருட்டுகளுக்கும் தகுந்த உரை தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, பாதுகாப்பு மற்றும் மக்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை கருத்தில் கொண்டே பெரிய தலைவர்கள் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மறுபடி கொடுத்துள்ளார். அவர் பேசினது மொத்தமே போய் தான். அதுதான் அவரே பேர் வச்சிட்டார், உருட்டலும் திருட்டும்ன்ட்டு. அதற்கு தகுந்த ஒரே தலைவர் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே எடப்பாடி ஒருவர் தான். அவர் பாவம் நேற்று முந்தானது தான் வந்தார். அவருக்கு என்ன தெரியும் அரசியல்? கலைஞர் தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1000 ஆண்டு விழாவை எடுத்தவர். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் சதை விழாவிற்கு அனுமதி அளித்தவர். ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு சேக்கிழார் முதல் கொண்டு அவர்களுக்கு விழா எடுக்கின்ற ஒரே அரசு இந்த அரசு. அதேபோல் சித்தர்களுக்கு விழா எடுக்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே அறியாமையில் பேசுகின்ற விஜய்க்கெல்லாம் பதில் கூறி கொண்டிருப்பதற்கு நேரம் பற்றவில்லை. அது பாஜக வேண்டுமென்றால் அந்த நாடகத்திற்கு இவர் துணை போகலாம். இவருக்கு தந்திருக்கின்ற பல்வேறு பாதுகாப்புகள் எதற்கு பயன்படுகின்றன? இது நாடகமா அல்லது அது நாடகமா என்பதை உங்களின் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இன்று உங்களுடன் ஸ்டாலின் என புறப்பட்டுள்ள திமுகவினர், மு.க.ஸ்டாலின் இதற்கு முன்பு யாருடன் இருந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எள்ளி நகையாடியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திமுக ஐசியூவில் இருப்பதாக சாடினார். 1998ஆம் ஆண்டு அதிமுக பாஜகவுடன் மத்திய கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது இடையில் வந்த சுப்பிரமணியன் சுவாமி பேச்சை கேட்டு ஒரு வாக்கில் பாஜகவை வீழ்த்தியது வரலாற்று பிழை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆட்சியை விட்டு இறக்கியதும் திமுகவினர் திகார் சிறைக்குதான் போவார்கள் எனவும் தெரிவித்தார். மாநில அரசின் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தரும் நிலைப்பாட்டில் காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 வினாக்களை அவருக்கே திருப்பி அனுப்புமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விடையளித்துள்ளது. தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவுகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வர்திவாலா மற்றும் R மகாதேவன் அடங்கிய அமர்வு
சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் வரை கால வரம்பை முடிவு செய்து தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதற்கு எதிராக நடுவண் அரசு சீராய்வு வழக்கு தொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக இதுகுறித்து 14 வினாக்களை முன்வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் மடல் எழுதியிருந்தார். இந்த மடலை அடிப்படையாக கொண்டு தனி வழக்காக மாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அங்கம் வகிக்கும் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட அமர்வை விசாரணைக்காக அமைத்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அலுவல் மொழி ஆவணமாக விடையளிக்கப்பட்டுள்ளது. 8 பக்கங்களை கொண்ட அந்த ஆவணத்தில் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கும் நிலைப்பாட்டில் காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அனைத்து சட்ட விதிகளையும் அலசி ஆராய்ந்து அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 வினாக்களுக்கும் அந்த தீர்ப்பிலேயே விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதால் இதை அரசியல் சட்ட அமர்வு விசாரிக்க எந்தவித தேவையும் இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நடுவண் அரசு இதுவரை சீராய்வு வழக்கு தொடராத நிலையில் நடுவண் அரசும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் இதன் பொருள் என கூறியுள்ள தமிழ்நாடு அரசு, நேரடியாக இந்த விவகாரத்தில் வழக்கு தொடராத நடுவண் அரசு குடியரசுத் தலைவரின் மடல் மூலம் மாறுவேடம் அணிந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தில் குறுக்கு வழியில் விசாரணை நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், எனவே குடியரசுத் தலைவரின் மடலை அவருக்கே உச்சநீதிமன்றம் திருப்பி அனுப்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை வழியே 3 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ள இந்திய போர்ப்படைக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், ஆபரேஷன் மகாதேவ் என்னும் பெயரில் நடுவண் அரசு மேற்கொண்டு வரும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஸ்ரீநகரில் உள்ள லிட்வாஸ் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் நடத்திய மோதலில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மன நிம்மதி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த பயங்கரவாதிகளால் நிகழவிருந்த பெரும் அசம்பாவிதத்தை நமது வலிமை மிகுந்த இந்திய போர்ப்படை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும், நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பொருட்டு இத்தகைய முன்னெடுப்புகளை துரிதப்படுத்தியுள்ள பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நயினார் நாகேந்திரன் பதிவிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்க இருந்த போரை சரியான நேரத்தில் தலையிட்டு தடுத்து நிறுத்தியது நான்தான் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்து நாட்டுக்கு சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்நாட்டு ஊடகங்களை சந்தித்து பேசினார். அப்போது உலகம் முழுவதும் 6 போர்களை தான் தடுத்ததாக கூறிய டிரம்ப், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகள் இடையே போர் ஏற்பட்டு இருந்தால் மிக பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் 2 நாட்டு தலைவர்களையும் நான் நன்கு அறிவேன் எனவும், போருக்கு செல்ல விரும்பினால் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மாட்டேன் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக டிரம்ப் ஏற்கனவே பலமுறை தெரிவித்த கருத்தை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வினா தொடுத்து வரும் நிலையில் மீண்டும் இதே கருத்தை டிரம்ப் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 8 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.